இப்பயே பாருங்க ஒரு மூளையை நல்லா இருக்கு வாயில வருது ஒரு மூளையை தப்ப இப்ப என்ன பண்றா பாருங்க. பிரசாந்த் கிஷோருங்க இங்க திராவிடம் ஆரியத்தை எதுக்குதுங்கிறான். அப்ப பிரசாந்த் கிஷோர் யாருங்க? உங்கள்கிட்ட மூளையில தானே விஷயம் நோக்கம் தெளிவு சொல்றது தம்பி. விஜய் வந்து கார்பரேட் கைகூலி. நான் சொல்றேன் கார்பரேட் இல்லாம அவர் வரல. அவர் பணம் கொடுக்கறது யாரு? கார்பரேட். என்ன எல்லாம் சொல்லலாம், நான் உன்னோட சொல்லலாம். அடுத்த சூப்பர் ஸ்டார் தம்பி தான் அப்படின்னு சொல்லலாம். ஊர் ஒத்துணும்ல கழிச்சு விட்டு அடிச்சு விட்டுருவானுங்க. அவருக்கு 250 கோடி எலெக்ஷன்னா 2500 கோடி பெரிய தொகையை பார்த்துட்டு தம்பி வர்றாரு. அவ்வளவுதான். அவருக்கு இங்க ஒரு மாசம் கிடையாது. இந்த எலெக்ஷன் நிற்பாரு. அடுத்த எலெக்ஷன்ல பாருங்க நீங்களே சொல்லுவீங்க. நீங்க நாம் தமிழர் கட்சி அண்ணன் சொல்லு தம்பி. விஜய் வருகையினால நாம் தமிழர் கட்சி பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால அவங்க நடிச்சு இரு தம்பி. இல்ல என்ன கேள்வி கேட்கறேன்? யார் விஜய்? அவன் இதுல பாரு விஜய் வருகையால் போப்பா சும்மா எதாவது சொல்ல கூடாது. யார் விஜய்? அவன் விஜய்னு இங்க என்ன இருக்கு? விஜய்க்கு ரசிகர் குஞ்சு இருக்கான். ஓட்டா மாறுமா? அவர் எத்தனை தேர்தல் நின்னார்? அவரு எப்ப வெண்டாரு? அவரு என்ன வாக்கு வாங்கி காட்டுக்காரு? அவரு எதையாவது பேசிட்டு இருக்கீங்க. ஊடக எல்லா ஊடகங்களுமே ஒன்று நல்லா புரிஞ்சு தம்பி. விஜய்லாம் தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இல்லை தம்பி. என்ன இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்லலாம். ஐயா சரத்குமார் வந்தாங்க. ஐயா மையம் வந்தானே ஒருத்தன், ஒரு லூசு பையன் வந்தானே, கிரிக்க ஒருத்தன் வந்தானே தேர்தலில். மையம் கமலஹாசன் பேர். அவன் என்ன அவன் என்ன கழிச்சுட்டாங்க. அப்படித்தான் விஜய். ஏன் அப்படிதான் ஒப்பிடுங்க. மையம் கமலஹாசன் என்ன சொல்லி வந்தாரு? நான் தான் எல்லாம் சொன்னாரா இல்லையா? இப்போ அவன் எங்க போயிட்டான்? அவன் அப்படி பாருங்க தம்பி. மையம் கமலஹாசன் நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் விஜய் பார்க்கணும். இப்ப இருப்பாரு அப்புறம் இருப்பாரா? நாங்க அப்படி இல்லையே. சொல்லுங்க பாப்போம். இப்பயே பாருங்க ஒரு மூளையை நல்லா இருக்கு வாயில வருது ஒரு மூளையை தப்ப இப்ப என்ன பண்றா பாருங்க. பிரசாந்த் கிஷோருங்க இங்க திராவிடம் ஆரியத்தை எதுக்குதுங்கிறான். அப்ப பிரசாந்த் கிஷோர் யாருங்க? உங்கள்கிட்ட மூளையில தானே. உங்ககிட்ட மூளை இருக்கா? மூளை தானே என்ன பண்றப்ப? நீ சிந்தி போராடு, மக்கள் கூட நில்லு. நீ என்ன பண்ற? பிரசாந்த் கிஷோர் கூட்டு வர. அப்ப தெரிஞ்சு பட்சம் வரல. என்ன நீ என்ன விஜய் பத்தி பேசிட்டு இருக்க? விஜய்லாம் ஒரு சீனடா தம்பி. இந்த எலெக்ஷன் நிப்பார். அதுக்கப்புறமா காணா போயிடுவார். ஒருத்தர் தம்பி திரைப்பட உலகத்துல வந்தவங்க நிறைய பேர் அப்படித்தான். இங்க விஜயால ஒரு ஆணிங்க பிடுங்க முடியாது. வராரு நம்ம தம்பி, வாய்ப்பு தருவோம், நின்று பார்க்கட்டும். என்ன அதுக்கப்புறம் அவருக்கு இப்ப அவங்க முதலாளி இப்பதான் அவர் வந்திருக்க விஷயம் நோக்கம் தெளிவு சொல்றது தம்பி. விஜய் வந்து கார்பரேட் கைகூலி. நான் சொல்றேன் கார்பரேட் இல்லாம அவர் வரல. அவர் பணம் கொடுக்கறது யாரு? கார்பரேட். என்ன கார்பரேட்டு இந்த முறை தான் கொடுப்பான், ஒவ்வொரு முறை கொடுக்க மாட்டான். என்ன இந்த முறை பணம் கொடுத்துருக்காங்கன்னா அவருக்கு தமிழ் தேசத்தை வீழ்த்தணும் ஒரு குறிக்கோள் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா தமிழை ஆண்டான்னா திராவிட ஆரியமெல்லாம் ஓரம் போய் பொசிங்கிடும். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதுல யார் இருப்பா? அண்ணன் சீமான் இருப்பாரு. அப்ப அண்ணன் சீமானை வீழ்த்துவதற்கு பல கார்பரேட் முதலாளி திட்டமிடுறான். அப்படி திட்டமிடுற வாயிலாதான் இந்த மாதிரி சினிமா நடிகர்கள் அனுப்பிச்சு விடுவானுங்க. இவெல்லாம் ஒரு மேட்டா தம்பி. சொல்லுங்க. மக்கள் மத்தியில ஆதரவு இருக்கிறதாகவும் திமுகவையும் பாஜகவும் நேரடியாக எதிர்க்கிறாரு. முக்கியமா சினிமால இவ்வளவு பெரிய புகழ் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிரபலம் சேரும் போது மக்கள்கிட்ட எல்லாம் ஈஸியா விஜய் சேர்ந்து. பிரபலம் இல்லைங்க, பிரபலம் ஆக்கி விட்டாங்க. என்ன பிரபலம்? அவரு படம் என்ன பெரிய கருத்தியெல்லாம் பண்ணி இது பண்ணிவிட்டான் அவரு. சொல்லுங்க பாப்பா. ஒரு பிரபலம் இல்ல. எம்ஜிஆர் அவர் தான் அப்படிங்கிறாரு. எல்லாம் சொல்லலாம், நான் உன்னோட சொல்லலாம். அடுத்த சூப்பர் ஸ்டார் தம்பி தான் அப்படின்னு சொல்லலாம். ஊர் ஒத்துணும்ல கழிச்சு விட்டு அடிச்சு விட்டுருவானுங்க. இப்ப நான் சொல்றேன் வச்சுக்க, இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார். போப்பா ஓரமா லூசாயா நீ கிருக்கா அப்படிதான் பேசுவான். இப்போ நீங்க தெளிவா பாருங்க, அமைதியா நல்ல சிந்திங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு விஜய் எதுக்கு வந்திருக்கார்? திமுகவை எதிர்க்கவில்லை என்றால் கார்பரேட் உனக்கு அதானே பணம் கொடுப்பான்? எப்படி அம்பானி பணம் கொடுப்பான்? அவர்களை போன்ற கார்பரேட் எப்படி பணம் கொடுப்பான்? அப்ப நீ திமுக எதிர்க்கிற சொல்லுங்க. அப்போ திமுக எதிர்த்தவர் நீ திராவிட கொள்கை ஏற்ற முரண் இருக்கா இல்லையா? நீ திமுகவை திராவிடத்தை முழுக்க முழுக்க எதிர்க்கிற தம்பி. அப்புறம் 2 கண்ணு நெத்தி கண்ணு நொட்டுக்கன்னு சொன்னேன். உனக்கே புரியல. இந்த படத்தை வாங்கி அவனுக்கு பிரச்சனை இதுல தம்பி. இந்த மக்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்லாம் இல்ல. வர்ற பணத்தை யார் அக்கௌண்ட்ல போறது, எங்க இந்த மாத்துறது, எப்படி போட்டு சேவ் ஆகுறது. சினிமா நடிச்சா அவருக்கு 250 கோடி எலெக்ஷன்னா 2500 கோடி பெரிய தொகையை பார்த்துட்டு தம்பி வர்றாரு. அவ்வளவுதான். அவருக்கு இங்க ஒரு மாசம் கிடையாது. இந்த எலெக்ஷன் நிற்பாரு. அடுத்த எலெக்ஷன்ல பாருங்க நீங்களே சொல்லுவீங்க. நீங்க நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானே விஜய்க்கு ஆதரவு கொடுக்கும் பாக்கில காரியங்களும் செய்யக்கூடாது. ஏன்னா நீங்க நேரடியா பாஜக எதிர்க்கிறீங்க, திமுக எதிர்க்கிறீங்க. அதே கொள்கையை கொண்டு விஜய் எதிர்க்கிறீங்க. நாங்க எங்க விஜய் எதிர்த்தோம்? அவர் வரும்போதே வழிகாட்டம் நாங்க தான். கொள்கையில முரணா இருக்கு. இப்பயும் தம்பியை தான் பாக்குறோம். இப்போ திமுக விமர்சனம் பண்ணுவது போல, பிஜேபி விமர்சனம் பண்ணுவது போல நம்ம விஜய் பண்ணவே இல்லையே. எங்கேயாவது பாருங்க அண்ணன் சீமா திட்டுருக்காரா? இல்ல, கிடையவே கிடையாது. நான் சொல்ல வருது, நீ வரும்போதே கிறுக்கா வர தெளிவா பண்றோம். தமிழனா தம்பி
ஒரு நேர்மை, ஒரு நெஞ்சுரம். தமிழ்னா ஒரு திமிரு இருக்கணும். அப்படி வரணும். நீ வரும்போதே உத்து உத்து பாக்குற. என்ன சொன்னா ஏன் பேரை சொல்ல வேண்டியதானே? நீ பேரே சொல்லிய பயம், உனக்கு பயம். இதான் கடைசியா வந்து சொல்லிட்டாரு இல்லைங்களா திமுக சொன்ன. நான் என்ன சொல்றேன், நீ திமுகன்னு சொல்லிட்ட, அதை சொல்லிருந்தா நீ பேசவே பட மாட்டேன். நீ திமுக என்ற பெயரை நீ பயன்படுத்தலைன்னா வேற யார் தான் இது பண்ணு? காங்கிரஸ் செத்து போச்சு, விசிகா 3 சீட்டு முட்டிக்கால் கெட்டியா போட்டுக்குச்சு, வாலூருமே மல்லாக்க பத்துக்கிட்டாரு, திமுக ஒட்டிக்குச்சு, அண்ணா திமுக சேலம் போயிடுச்சு, எடப்பாடி போயிடுச்சு. யாரு அப்ப யாரு பேசுவார்? அவரு பிஜேபி இங்கே தம்பி, டெல்லி தம்பி. அது நீ பேச முடியாது, ஒன்றும் பேச முடியாது. அப்படி பேச வச்சுக்க, அங்கே ஒரு மாமி இருக்கா, முறத்தில் ஒன்று அடிப்பா. என்ன நீலாம் பேசவே முடியாது, பிஜேபி பேச முடியாது. அப்ப யாரு பேசுவ? திமுக. இப்போ அவங்க என்ன, இவங்களுக்கு பாருங்க ரோல் மாடல் நாங்க. இவங்க நல்லா பேசுறாங்க, நம்மளும் பேசுவோம், அவ்வளவுதான். என்ன கருத்துன்னு தெரியும்? தர்க்கம் பண்றீங்களா? ஒரு விவாத நிகழ்ச்சியில தம்பி விஜய் அவர்களே உட்காருங்க, நான் உட்கார்றேன், ஏன் கூட கருத்தியெல்லாம் பேசி வெல்லுங்க பார்ப்போம். என்ன கருத்தியல் இருக்கு உங்கள்கிட்ட சொல்லுங்க பார்ப்போம். இந்த மக்களுக்கு நீங்க செஞ்ச நல்ல பயன் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு போராடிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். எதாவது சொல்லுங்களேன். ஒண்ணுமே இல்லை. வேங்கை வெயில் வர்றாரு. இப்ப எதுக்கு வர்ற தம்பி? வந்து கேரவன்ல போயிட்டு கையை காட்டுறவங்க கிடையாது, மக்களோட போய் கட்டி பிடிக்கணும். யார் அரசியல்வாதி? அடுத்த தடவை நீ ஊருக்கு மக்கள் கண்ணீரை வராதப்பா. இல்ல அடுத்த தடவை நீ இதே மாதிரி வெளியில போராட வைக்க முடியாது. நேரடியா நான் வந்து ஊருக்குள்ள மக்களை பார்க்க எப்ப அடுத்த வாட்டி? ஓஹோ 2026 அப்புறமா எல்லாம் செத்த அப்புறமா அதுதான். இந்த தடவை வந்து மண்டபத்துல தான் சந்திக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆமா. மீறி வந்துட்டாரு. இனியும் திமுக என்ன தடை பண்ணா நேரடியா மக்கள் பக்கத்துல நான் போயிருவேன். நான் என்ன சொல்றேன், இப்ப மக்கள் பக்கத்துல போறதுக்கு என்ன பிரச்சனைங்கிறேன்? திமுக அனுமதிக்கணும்ல. என்ன திமுக அனுமதிக்கணும்? நீ மக்களை சந்திக்கிறதுக்கு உனக்கு யாரு திமுக அனுமதி? திமுக யாரு, நீ யாரு? உங்களுக்கு நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு உங்களை அனுமதிக்கிறதுக்கு மக்கள் யாரு சார்? நீ விஜய் மேல பிடிச்சிருந்தா மக்கள் கொண்டாடுவான் தம்பி. உன்னைய நீ இறங்க மாட்டேன் தம்பி. உன்னை நீ உட்காந்து சேர் போய் உட்காரது போய் போட்டி போறான் தம்பி. நீ உட்காந்து சேர போய் போட்டி போடுறான். அப்பயே உனக்கு தெரியல நீனு. அப்ப நீ என்ன பண்ற? சினிமா மாதிரி தம்பி, சினிமாவில் அடிக்கலாம் தம்பி. 50 பேரை நேரா சின்ன பேர் செஞ்சு விட்டு போடுவான். என்ன பேசுறீங்க? சினிமாவா இது? விஜய் வரும் யாருக்கு ஆபத்துன்னு நினைக்கிறீங்க? இருக்கிற கட்சிகள்ல எவனுக்கு ஆபத்து இருக்கோ இல்லை, எங்களுக்கு ஆபத்து இல்லை. நான் தெளிவா சொல்றேன், எங்களை போல எங்க பிள்ளைகளை மேல களமாடுறதுக்கு விஜய் ஆள் கிடையாது தம்பி. நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம் தமிழர் கட்சியோடலாம் போராளிகள், விஜய் கட்சியோடலாம் ரசிகர்கள், குஞ்சுகள், விசிலடிச்சாங்க குஞ்சுகள். அப்ப குஞ்சுகளுக்கும் போராளிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். தெளிவா இருக்கணும். இங்க பாருங்க, இந்த போராளிகளுக்குண்டு ஒரு தனித்துவம் உண்டு, குஞ்சுகளுக்குண்டு ஓட்டே இருக்காதுங்க. பாதி பேருக்கு ஓட்டே இருக்காதுங்க. என்ன அவங்கள ஒப்பிடுறீங்க போயிட்டு? அவங்க சும்மாங்க. நம்ம தம்பி வந்திருக்கான், இப்போ என்ன சொல்லுவாங்க? இப்போ ஒரு படம் பார்த்துட்டு இருக்கீங்க, வெளியில படம் தெரியுமா? இந்த வாஷிங் போட தெரியுமா? வருது விளம்பரம் வேணலாம். அவனை போய் எங்க கூட கம்பேர் பண்றீங்க? அவன் சும்மா